வணக்கம். என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய 2 ஸ்டெப்ஸ். தன்னுடைய 28 வயதில் குமார் வாழ்க்கை தன்னை கடந்து செல்வது போல உணர்ந்தான். அவனுக்கு பிடிக்காத ஒரு அலுவலக வேலையை சலிப்புடன் செய்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு இரவும் சமூக ஊடகங்களில் ஸ்க்ரோலிங் செய்தான். மற்றவர்களின் ஹைலைட் ரீல்களுடன் தன்னை ஒப்பிட்டு பார்த்தான். கவலையும் பெருமை உணர்வும் அவனை பற்றி கொண்டது. ஒரு நாள் மாலை அவனது நெரிசலான தெருவில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை பார்த்தான். அவர் சொன்னார், வாழ்க்கை மாற்றத்திற்கு பெரிசாக ஒன்றும் தேவையில்லை. தினசரி 2 ஸ்டெப்ஸ். 1. சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிப்பது மற்றும் நமக்கு கிடைத்த அனைத்திற்கும் நன்றி கூறுவது, கிடைக்கப் போகும் அனைத்திற்கும் நன்றி கூறுவது என்று சொன்னார். ஆனால் குமார் சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கையுடன் அதை முயற்சிக்க முடிவு செய்தான். ஸ்டெப் 1. சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிப்பது. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொன்னார், growth begins where comfort ends. குமார் இதை செய்ய ஆரம்பித்தான். முதல் நாள் அவன் ஒரு கூட்டத்தில் அமைதியாக இருப்பதற்கு பதிலாக கையை உயர்த்தினான். பேச ஆரம்பித்தான். அவனுடைய குரல் நடுங்கியது. ஆனால் அவனுடைய யோசனை ஒரு புதிய திட்டத்தை தூண்டியது. முதல் 2 வாரங்கள் கடந்த நிலையில் அவனுக்கு காலையில் எழுந்திருக்கிறது பிடிக்கவில்லை என்றாலும் 6 மணிக்கு ரன்னிங் போகக்கூடிய குழுவில் சேர்ந்தான். தினந்தோறும் ரன்னிங் போய் அவனோட உடம்பை 5 கிலோ வரை குறைத்தான். 1 மாதங்கள் கடந்த நிலையில் அவன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இமெயில் அனுப்பினான். அவனுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் காத்திருந்தது. அதற்கு அவர்கள் ஃப்ரீலான்ஸ் ஜாப் கொடுத்தார்கள். திருப்புமுனை என்னவென்றால், அவன் அப்போது முழு சோம்பேறித்தனத்திலிருந்து சோம்பேறித்தனத்தை விட்டொழித்து சுறுசுறுப்பானவனாக மாறினான். அப்பொழுது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொன்னதை நினைவு கூர்ந்து பார்த்தான். தன்னுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டதே காரணம் என்பதை உணர்ந்தான். ஸ்டெப் 2. நன்றி உணர்வை வளர்த்துக்கோங்க. ஒவ்வொரு இரவும் குமார் 3 குறிப்பிட்ட விஷயங்களை எழுதினான். தினந்தோறும் அலுவலகத்தில் நடந்த விஷயங்கள். நான் சோர்வாக இருப்பதை பார்த்து எனது சக பணியாளர் எனக்கு காபி கொண்டு வந்தார். சென்று வரும்போது நடந்த விஷயங்கள். இன்று சூரிய அஸ்தமனம் ஆரஞ்சு நிறமாக இருந்தது. நான் அதை பார்க்க வண்டியை நிறுத்தினேன். மாற்றத்திற்கான விஷயங்கள். பொதுவாக ரன்னிங் போவதால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். காலப்போக்கில் இது அவனுடைய மூளையை மாற்றியது. தடைகளுக்கு பதிலாக வாய்ப்புகளை அவன் கவனித்தான். அவனுடைய கார் பழுதடைந்த போது விரக்தி அடைவதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் தன்னை அன்புடன் ஏற்றி சென்ற பேருந்து ஓட்டுநருக்கு அவன் நன்றியுள்ளவனாக உணர்ந்தான். 6 மாதங்கள் கழித்து அவனது ஃப்ரீலான்ஸ் வேலை ஸ்டார்ட் அப்பில் முழுநேர வேலையாக மாறியது. அதனால் அவனது வருமானம் இரட்டிப்பானது. குமாரின் கதை ஒரே இரவில் வெற்றி பெறுவது இல்லை. இது சிறிய துணிச்சலான ஒரு போராட்டத்தில் விளைவை பற்றியது. உங்களை பயமுறுத்தும் ஒரு காரியத்தை தினமும் செய்யுங்க. உதவி கேட்கவும், யோசனை சொல்லவும், திறமையை கற்றுக்கொள்ளவும். நன்றியுடன் உங்களை அங்குரமிடுங்கள். அதை எழுதுங்கள், பேசுங்க, சுவையுங்கள். உங்களுக்கு புதிய வாழ்க்கை தேவையில்லை என்று அவன் இப்போது மற்றவர்களிடம் சொல்கிறான். உங்களுக்கு புதிய வாழ்க்கை தேவையில்லை என்று அவன் இப்போது மற்றவர்களிடம் சொல்கிறான். உனக்கு இருக்கும் வாழ்க்கையை பார்க்க உனக்கு புதிய கண்கள் தேவை. இருப்பதை தாண்டி யோசிக்கும் தைரியம். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சங்கடமான படி என்ன? நீங்கள் இப்போது நன்றியுடன் இருக்கும் ஒரு விஷயம் என்ன என்று தொடங்குங்க. நன்றி.